ஆனா ஒரு கட்டத்துல இந்த பொம்மை அதோட போஸ்டரை மாத்துறதை தாண்டி அதோட இடத்தையே மாத்த ஆரம்பிச்சிருச்சா. ஒரு நாள் இந்த பொம்மையை நான் என் பெட்ரூம்ல தான் பெட் மேல வச்சுட்டு போயிருந்தேன். ஆனா ஈவினிங் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த பொம்மை லிவிங் ரூம்ல இருந்த சோஃபா மேல உட்காந்துட்டு இருந்துச்சு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் என் பெட்ரூமோட டோரை சாத்தி லாக் பண்ணி வச்சிருந்தேன். போட்டுன ரூம்குள்ள இருந்த பொம்மை எப்படி தன்னால வந்து லிவிங் ரூம் சோஃபா மேல உட்கார முடியும்? இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, நாங்க காலையில வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எங்களோட வீட்டுக்கு எங்களுக்கு தெரியாம வெளிநபர்கள் யாரோ வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதை நாங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ளேயே அங்கங்க சில மார்க் எல்லாம் பண்ணி வச்சோம். மெயின் டோர் பக்கத்துல ஒரு மார்க்கு, பெட்ரூம் டோரு, ஜன்னல், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே சில மார்க் வந்து நாங்க பண்ணி வச்சிருந்தோம். ஸோ தட் வெளியில இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா எங்களால ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களுக்கே ஒரு ஷாக் என்ன அப்படின்னா, வெளியில இருந்து எங்க வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டு போன மாதிரி அடையாளமே இல்லை. எந்த ஒரு தடையுமே இல்லாட்டி கூட இந்த பொம்மை மூவ் பண்றது நிக்கவே இல்லை. அப்பதான் எங்களுக்கு தோணுச்சு, பிரச்சனை இந்த பொம்மை கிட்ட இருக்கணும், இல்ல இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நாள் ராத்திரி நாங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அது வர ரூம் விட்டு ரூம் வந்து சும்மா சாதாரணமாக சோஃபா மேலே உட்காந்துட்டு இருந்த இந்த ஆனபல் பொம்மை அன்னைக்கு லிவிங் ரூம்ல இருந்த ஒரு சேர் மேலே முட்டி போட்ட மாதிரி நின்றுகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இந்த பொம்மையெல்லாம் முட்டி போட முடியும்? இது சாதாரண ஒரு ஸ்டஃப்டு டால், இதுக்குள்ள பஞ்சு தான் இருக்கு. இதை பெட்டு மேல உட்கார வைக்கணும்னா கூட பின்னாடி ஒரு தலைவாணியோட சப்போர்ட் இல்லாம அதெல்லாம் உட்கார கூட முடியாது. இதனால எப்படி சேர் மேல முட்டி போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமா ஓடி வந்து அந்த பொம்மையை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே அந்த பொம்மையை முட்டி போட்ட மாதிரியான ஒரு போஸ்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா கூட அது துவண்டு துவண்டு விழுந்துருச்சு. இந்த பொம்மை அதோட விளையாட்டை இதோட ஸ்டாப் பண்ணல. இந்த பொம்மைக்கு பக்கத்துல 2 துண்டு பேப்பர் கிடந்துச்சு. அந்த 2 பேப்பரும் சாதாரண பேப்பர் கிடையாது, பார்ச்மெண்ட் பேப்பரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம வீட்டுல பார்ச்மெண்ட் பேப்பரே கிடையாது, இங்க என்னடா வீட்டுக்குள்ள 2 துண்டு பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் பார்க்கும்போது அதுல பென்சிலால ஹெல்பஸ் அப்படின்னு ஒரு பேப்பர்லயும் ஹெல்ப் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்லயும் எழுதிருந்துச்சு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டில் பென்சிலே கிடையாது. நாங்கள் பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் வீட்டையே தலைகீழ திருப்பி தேடி பார்த்துட்டேன். ஒரு துண்டு பார்ச்மெண்ட் பேப்பரும் இல்லை, எங்கள் வீட்டில் பென்சிலும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பொம்மை எழுதிருந்த அஸ் அப்படிங்கிறத யார் அது சொல்லுதுன்னு தெரியல. இதையும் தாண்டி லூவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. லூ என்ன பிரச்சனையில இருக்கிறான், அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுன்றது கூட எங்களுக்கு எதுவுமே புரியல. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த பொம்மை கிட்ட தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. அதனால இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்த போது